எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முன்னாடிலாம் இந்த நோக்கியா 1100 கீபேட் மொபைல்ஸு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம்மு, ஹீட்டிங் ப்ராப்ளம்மு, பேட்டரி ட்ரெயினு இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கீபேட் மொபைல்ஸ்லலாம் ஆப்ஸு, கேம்ஸு, சாஃப்ட்வேர்ஸு இது எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்காது. எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஸு, கேம்ஸு, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்திங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஹீட்டிங் ப்ராப்ளம்மு, ஹேங்கிங் ப்ராப்ளம்மு, இந்த மாதிரி பேட்டரி ட்ரெயின் இந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ லோ கான்ஃபிகரேஷன் யூசர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹை கான்ஃபிகரேஷன் யூசர்ஸாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒன் டைமாவது இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு பர்டிகுலராக இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மொபைல் எப்படி ஹேங் ஆகுது, அதை எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹேங்கிங் இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ உங்கள் மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு இந்த மால்வேர் ஆப்னால கூட இருக்கலாம். சரி, இப்போ உங்கள் மொபைல் இந்த மால்வேர் ஆப்னால் அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அங்கே கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ப்ளே ப்ராடக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது மால்வேர் இருந்துருச்சு அப்படின்னா அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ நீங்கள் இது ஒன்ஸ் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் இனிமேல் ஏதாவது ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுலேருந்து மால்வேர் இது ரிமூவ் பண்ணிடும் இந்த ப்ளே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா விவோ, ஓப்போ, சாம்சங் இந்த மாதிரி பிராண்டடான மொபைல்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா லோ கான்ஃபிகரேஷன் டிவைஸ் தான் இன்னுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 512 MB 2 GB ரேம்குள்ளே இருக்கிற டிவைஸ் எல்லாம் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ உங்களோட டிவைஸ் சர்டிஃபைடான ஒரு டிவைஸாக, அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர்னால் சர்டிஃபைடான ஒரு டிவைஸாக இல்லையா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறமா செட்டிங்ஸ்குள்ளே போய் இந்த மாதிரி டிவைஸ் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ப்ளே ப்ராடக்ட் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் கூகுள்னால் சர்டிஃபை பண்ண ஒரு டிவைஸாக இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விவோ, ஓப்போ, சாம்சங்கு, இந்த ஐஃபோன்ஸு, எல்ஜி இந்த மாதிரி ஹவாய் இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபோனு ஒன்றா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட டிவைஸ் கூகுள்னால் வெரிஃபை பண்ணாத ஒரு டிவைஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கூகுளில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆப்ஸாக தான் இருக்கும். ஆனால் அது உருவாக்கின ஆப், அதாவது மாடிஃபை பண்ண ஆப்பாக தான் இருக்கும். அதை ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி டெவலப்பர்ஸ்னால பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்பை. ஆனால் அது பார்க்குறக்கு கூகுள் ஆப் மாதிரி தெரியும். ஸோ இது மூலிமா உங்களோட ஃபோனில் மால்வேர் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் ஹேங் ஆகிறது மட்டும் இல்லாமல் முக்கியமான டேட்டாவை பார்த்திங்க அப்படின்னா அவங்க திருடிக்குவாங்க. ஸோ ஒன்ஸு இந்த ப்ளே ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போய் உங்கள் டிவைஸ் ஒன்ஸு இது சர்டிஃபைடாக இல்லையா அப்படின்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ். நீங்கள் டிஃபால்ட்டாக ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அது இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த கூகுள் ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் SD கார்டுக்கு மூவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த டெலகிராமு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணும். உங்களோட டிவைஸ் லோ கான்ஃபிகரேஷன் இருக்கிற மாதிரி பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்பேஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதனாலே நீங்கள் இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆப்ஸ்குள்ளே போய் நீங்கள் அதாவது கூகுள் ஆப்ஸ் தவிர வேறு ஏதாவது அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் SD கார்டுக்கு மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் SD கார்டுக்கு மூவ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஸ்பேஸ் கம்மி பண்ணலாம். ஸோ ஸ்பேஸ் உங்கள் மொபைலில் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட மொபைல் ஃபோன் ஹேங் ஆகாது. ஸோ மூணாவது டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த உங்களோட டிவைஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணலாம். அதாவது வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைஸ் வந்து இந்த தேவையில்லாத அன்னெசரி டேட்டாலாம் வந்து இது வந்து க்ளீன் பண்ணிவிடும். அது மூலிமா நீங்கள் வந்து ஸ்பேஸ் கிடைக்கலாம். நீங்கள் ஹேங்கிங் இஷ்யூ வந்து இது வந்து ஓரளவுக்கு வந்து தீர்க்கும். இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து தெரியல. ஓரளவு வந்து இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் வந்து நான் வந்து நினைக்கிறேன். இது நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ண ஒரு மெத்தடு. நான் வந்து லோ கான்ஃபிகரேஷன் டிவைஸ் தான் வந்து இப்போவும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஸ்குள்ளே போய் ஒவ்வொரு ஆப்ஸும் எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அதிகமாக கன்சியூம் பண்ணுற ஆப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குரோமு, யூடியூபு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆப் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வந்து போய் கேட்சி மெமரி நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். கேட்சி மெமரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக ஸ்பேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து எடுக்கும். இந்த இன்ஸ்டாகிராமு, எஸ்பிசியில் வந்து யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, குரோமு இதில் நீங்கள் வந்து கேட்சி மெமரிஸ் வந்து நீங்கள் வந்து அதிகமாக க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த கூகுளு, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இந்த 3 ஆப்ஸ் தான் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க. யாராக இருந்தாலும் எல்லோரும் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க இந்த ஆப்ஸை. ஸோ நீங்களும் வந்து இது வந்து அதிகமாக பயன்படுத்துவீங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து இந்த கேட்சி மெமரிஸ் வந்து நீங்கள் வந்து டிலீட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அதனாலேயும் உங்களோட ஹேங்கிங் இஷ்யூ வந்து தவிர்க்கலாம். அடுத்து வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் இருக்கும். இது வந்து எதனால் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற எல்லா டேட்டாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடும். உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற எல்லா டேட்டாவும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எப்போ ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற எந்த டேட்டாவும் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் எல்லா ஆப்ஸுமே வந்து அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸுமே வந்து அப்டேட்டடான ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதனால் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேட்டர் வெர்ஷன்ஸில் வந்து ஒரு சில செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஸ்பேஸையும் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அது இல்லாமல் செக்யூரிட்டி நீங்கள் வந்து அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது வந்து ஆப் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து உடனடியாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கூகுள் க்ரோமில் வந்து அதிக டேப்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி அதிக டேப் வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராசஸரும் ரேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதனாலேயே உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ஹேங் ஆகலாம். ஸோ உங்களோட கூகுள் க்ரோமில் வந்து நீங்கள் வந்து வெளியில் வரும்போது எல்லா டேபும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மியான டேப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து குறைச்சிடலாம். ஸோ இந்த எல்லா டிப்ஸுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைல் ஃபோன் முன்ன இருந்ததோட இப்போ வந்து ஓரளவு வந்து இந்த ஹேங்கிங் ஈஸி வந்து ஓரளவுக்கு கம்மியானது வந்து நீங்களே வந்து பார்ப்பீங்க. அப்படி கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தவங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை.